அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. சிவாய நன்றிங்க நன்றிங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாடுதொறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. எந்நாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமொழி சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா நீங்களே நாடூர் துதி பாடி ஆரம்பிக்கலாம் ஐயா. திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் எனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமோ திருவாசகமோ உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் உயிர் துணையே. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல் அடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழற்றாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. கருவாய் கிடந்து கழலே நினையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்துன்றன் நாமம் பயின்றேன் உனதருளால். திருவாய் பொலிய சிவாய நமவென்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதினி பாதிரிப்புலியூர் அரணே. திருச்சிற்றம்பலம். தில்லையிலே எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு நடராஜ பெருமான் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி சித்தாந்த சாத்திரத்திற்கே ஆணி வேறாக முதுகெலும்பாக ஒரு அஸ்திவாரமாக திகழும் சிவஞான போதத்தை அருளிய அருள் திரு மெய்கண்ட தேவரின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி திருபாவடுதுறை ஆதீன குரு முதல்வர் அருள் திரு நமச்சிவாய மூர்த்திகளின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி தற்போது அருளாட்சி செய்து வரும் வணக்கத்திற்குரிய குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி அடியேன்
மூன்றாவது தொகுப்பாக ஊத்தங்கரையிலே சித்தாந்த வகுப்பை எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்துக் கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனமே வணங்கி, அதேபோல் அடியேன் இரண்டாவது தொகுப்பாக திருமுறை 6 நிலை எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்துக் கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய திருமுறை இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனமே வணங்கி, எல்லாவற்றுக்கும் மேலாக அடியனுடைய இந்த கடைசி வாழ்வின் கடைசி பகுதியில் இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த வணக்கத்திற்குரிய அன்பு மகள் பிரேமா அவர்களுக்கும், வணக்கத்திற்குரிய அன்பு மகள் செல்வி அவர்களுக்கும், இந்த நிகழ்வை மிக சிறப்பான முறையிலே ஒளிப்பதிவு செய்து கொண்டு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டு வரும் திருமதி சாருமதி அம்மா அவர்களுக்கும், மற்றும் இவர்களோடு தோளோடு தோள் சேர்ந்து இந்த குழுவிலே இணைந்திருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் அடியேன் பணிவான வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர்களே, இப்போது நாம் சாதனம் என்ற தலைப்பிலே தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே சைவ நெறி அந்த குறிக்கோளை தமது வாழ்வியல் நெறியாக கொண்டு வாழ்பவர்கள் பழைய பழக்கம் காரணமாக ஆணவ மல வாசனை தாக்கும். அதாவது நம்ம சைவ நெறியில இருந்தாலும், எவ்வளவுதான் முன்னேறி இருந்தாலும், நம்முடைய பழைய பழக்கம் காரணமாக சில சமயங்களிலே இந்த ஆணவ மல வாசனை வந்து தாக்கும். வாசனைனா முதல்ல சொல்லியிருக்கேன், அது பலன் தராது. வாசனையால கூட காலி பெருங்காய டப்பாவிலே வீசுகிற வாசனை சமையலுக்கு பயன்படாது. அது போன்று அப்பொழுது நாம் கீழ்கண்ட 3 உபாயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஒன்று முக்தி பஞ்சாட்சர கணிப்பு, சிவய சிவ. அடுத்தது கிரியை, கிரியைனா வழிபாடு. மூன்றாவது சிவோகம் பாவனை. நம்முடைய அந்த ஆணவமல வாசனை தாக்குவது என்று நமக்கு கொஞ்சம் தெரிந்தாலுமே இந்த 3ஐயும் நாம் கடைபிடித்து அவற்றை போக்கிக் கொள்ள வேண்டும். முக்தி பஞ்சாட்சர கணிப்பு என்பது சிவையதான் மந்திரம், சிவயதான். அது நம்ம சிவைய சிவைய சிவியன்னு தொடர்ந்து சொல்லும் போது சிவைய சிவன்னு வரும். இதுதான் முக்தி பஞ்சாட்சரம். இது நம்ம பின்னால விரிவாக பார்க்கிறோம். சிவோகம் பாவனைனா சிவமே நான் என்று பாவிப்பது, நான் சிவமானேன் என்று பாவிப்பது. இந்த எண்ணம் நம்மோடு இருக்கும்போது நம்முடைய மனதில் உள்ள கெட்ட எண்ணங்கள்லாம் தானாகவே நீங்கிவிடும். ஏனென்றால் நான் சிவம் ஆனேன் என்று சொல்லும் பொழுதே நாம் ஒரு உயர்வான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்று நமக்கு தெரியும். அப்போ நம்மை அறியாமலே நம்மிடம் உள்ள அந்த தீய செயல்கள் கெட்ட எண்ணங்கள்லாம் போய்விடும். அதுதான் சிவோகம் பாவனைன்றாங்க. இந்த ஆன்மாவுடைய இயல்பு என்னன்னு முதல்ல சொல்லியிருக்கவங்களுக்கு, இது எப்பவுமே சார்ந்ததின் வண்ணமாவது. இந்த ஆன்மா எந்த பொருளை சார்ந்து இருக்கிறதோ அந்த பொருளின் தன்மையை தன்மையாக கொண்டு விடும். உடலை சார்ந்து உடலே நான் என்று கருதி நிற்கும். இது உண்மை உணர்வு அல்ல, இது விபரீத உணர்வு. எனவே சுட்டி அறியப்படும் உடல் முதலியவை ஆன்மாவின் வேறு ஆதலால் உடல் நான் அல்லேன் என்று அப்பாச பொருளிலிருந்து நீங்கி நிற்க வேண்டும். அப்போது தன்முனைப்பு தோன்றும். அந்த கருவிகளிலிருந்து மனதால நீங்கும் போது நமக்கு ஒரு தன்முனைப்பு தோன்றும். அதுவும் நாம் ஒழித்துவிட்டு இந்த சிவோகம் பாவனை என்ற எண்ணத்திலே தொடர்ந்து இருந்தால் நம்முடைய கெட்ட குணங்கள் எல்லாம் நீங்கும்ன்றாங்க. இதெல்லாம் குருவின் அருளால் தான் வர முடியுன்றாங்க. ஏனென்றால் குருவினுடைய அருள் இல்லாமல் இதெல்லாம் நம்மால கடைபிடிக்க முடியாதுன்றாங்க. அப்புறம் இறைவனுடைய உதவியை நாம் நினைத்து வர வேண்டுமா. இந்த சிவோகம் பாவனை இதெல்லாம் செய்யும் பொழுது எப்பொழுதுமே இறைவன் நமக்கு செய்து வரும் பேருதவியை நாம் நினைத்து கொண்டு வர வேண்டும், நன்றி கடன் செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்துக்கு வரும்பொழுது நாம் எதுவும் கொண்டு வரல, போகும்பொழுது எதுவும் கொண்டு போக போறதில்லை. இடையிலே அனுபவிப்பது எல்லாமே அவர் கொடுத்தது தான், எல்லாமே அவர் கொடுத்தது தான். ஆகவே அவருடைய பெருமானுடைய உதவியை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எப்படி என்றால், பெருமான் நம்மோடு இல்லாவிட்டால் நமக்கு இருப்பே இல்லை. பெருமான்
சிவபெருமான் நம்மோடு இல்லாவிட்டால் ஒன்றாய் நமக்கு இருப்பே இல்லை என்றும், பெருமான் நமக்கு கருவிகள் மூலம் அறிவிக்காவிட்டால் நமக்கு அறிவே விளங்காது என்றும், பெருமான் நம்மை செலுத்தாவிட்டால் நமக்கு யாதொரு செயலும் அனுபவம் இருக்காது என்று உணர வேண்டும். அதாவது ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறத எப்பொழுதும் நினைக்கணுங்க. ஏனென்றால் பெருமான் இந்த 3 உதவிகளை எல்லா காலங்களிலும் நம்மோடு இருந்து கொண்டே இருக்கிறார். இதை நினைத்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட எளிவந்த பிரான் இந்த உயிர்கள் முன்னேற்றத்திற்காக உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருக்கிறார். அவர் நம்மோடு ஒன்றாய் இல்லாவிட்டால் நமக்கு இருப்பே இல்லை. அவர் நமக்கு வேறாக இருந்து அறிவிக்காவிட்டால் நமக்கு அறிவே கிடைக்காது, வராது. அவர் நம்மோடு உடனாய் இல்லாவிட்டால் நமக்கு அனுபவம் நிகழாது. இந்த பேரு நினைத்து வர வேண்டும். அப்படி வரும்பொழுது அவர் மீது நமக்கு அன்பு மேலிடும்ன்றாங்க. அதுதான் அயரா அன்பில் அரண் கழன் செலுமேன்றாங்க. பெருமான் மீது அயராத அன்பு வர வேண்டும், டயர்லெஸ் லவ் வரணும். பெருமான் மேல் அவ்வளோ பக்தி வேண்டும் நமக்கு. ஏனென்றால் உலகத்திலே உள்ளவர்கள் யாருமே செய்ய முடியாத உதவியை நமக்கு செய்து கொண்டு வருகிறார். ஆக அவர் மீது நமக்கு அதீத அன்பு வர வேண்டும். அந்த விளைவாக ஆன்மாவின் தன்முனைப்பு நீங்கிவிடும். இதெல்லாம் நமக்கு உள்ளோடு தோன்றும் போது நம்முடைய நானே பிரம்மம், நான் எல்லாம் என்னால் தான் நடக்கிறது, நான் தான் எல்லாம் செய்கிறேன் என்று நான் என்று சொல்கிறோமே, அதுதான் தன்முனைப்புன்றாங்க. அது நீங்கிவிடும். அது எப்படி நீங்கன்றாங்க? சூரிய ஒளியிலே கண்ணொளி அடங்கி இருப்பது போல பெருமானுடைய அந்த அருளிலே நம்ம அடங்கி விடுவோமா. இப்போ நம்ம கண்ணுக்கு பார்ப்பதற்கு திறம் இருக்கு, பார்க்கும் திறன் இருக்கு. பார்க்கும் திறன் இருந்தாலும் சூரிய ஒளியா விளக்கொளி இருந்தால் பார்க்க முடியும். அப்போ சூரிய ஒளி வியாபகம், கண்ணொளி அதில் அடங்கிய வியாபியம். அது மாதிரி நாம் இறைவனுடைய அருளிலே அடங்கி விடுவோம் சொல்றாங்க. திருவுருள் வியாபகத்துள்ளே அடங்கிவிடுமா ஆன்மா. இந்த எண்ணம் நமக்கு தொடர்ந்து இருந்து வந்தால் நம்முடைய ஆன்மாவானது திருவுருள் வியாபகத்திலே அடங்கிவிடுன்றாங்க. இதுவே கசிந்த தொண்டுன்றாங்க. கசிந்த தொண்டுன்னா ரொம்ப காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்றார்கள் ஞான சம்பந்தர். அது மாதிரி ரொம்ப ரொம்ப உருகி உருகி வழிபட வேண்டும்ன்றாங்க. இந்த சிவோகம் பாவனைக்கு என்ன சொல்றாங்க? ஒரு உதாரணம் சொல்றாங்க. கருட பாவனைன்னு ஒன்று சொல்றாங்க. இந்த பாம்பு கடிச்சுட்டா கிராமத்துல பார்த்தீங்கன்னா கருட மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரவாதி விஷத்தை இறக்கிடுவார். கிராமத்துல அனுப்பி இருக்காங்க. அதை சொல்லி இந்த சிவோகம் பாவனையை விளக்குறார். கருடை பாவனைன்ற 3 இருக்குங்க. ஆதி பௌதீக கருடன், ஆதி தைவீக கருடன், ஆதி ஆன்மீக கருடன். கருடன்ல 3 இருக்கு. ஆதி பௌதீக கருடன், ஆதி பௌதீக கருடன், ஆதி தைவீக கருடன், ஆதி தைவீக கருடன், ஆதி ஆன்மீக கருடன் என்று 3ஆ பிரிக்கிறாங்க கருடனை. இதுல நம்ம பார்க்கிறோமே கருட பறவை, அது பௌதீக கருடன். இப்போ கருடன் மேல பறக்குது, அதை பார்க்கிறோமே, அது ஆதி பௌதீக கருடன் பறவை. இந்த கருட மந்திரத்திற்கு மந்திரம் தானே பலன் தராது, அதற்குரிய தெய்வம் தான் அதுக்கு பலன் தருது. அப்போ எந்த மந்திரமானாலும் அந்த மந்திரங்களை ஏற்று பலன் தருது யாருன்னா சிவபெருமான் தான். நீங்க எந்த மந்திரத்தை ஜெபித்தாலும் அந்த மந்திரங்களை ஏற்று அதுக்கு பலன் தருவது சிவபெருமான் தான். அப்ப மந்திரத்தை இடமாக கொண்டு நமக்கு அருள் பாலிக்கிற சிவசக்தி தான் ஆதி தெய்வீக கருடன். நம்ம பார்க்கிற கருடன் ஆதி பௌதீக கருடன். அந்த மந்திரம் இருக்கு பாருங்க, கருட மந்திரம், அந்த மந்திரத்தை இடமாக கொண்டு நமக்கு பலன் கொடுக்கிறது சிவசக்தி, அது ஆதி தெய்வீக கருடன். இந்த மந்திரம் இருக்கு பாருங்க கருட மந்திரம், அதுதான் ஆதி ஆன்மீக கருடன். இந்த மந்திரவாதி என்ன செய்வார்? இந்த ஆதி ஆன்மீக கருடன் என்ற மந்திரத்தை, கருட மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்துக் கொண்டே வருவார். நம்ம எப்படி சிவாய் நம்ம சொல்றோமோ அது மாதிரி இந்த கருட மந்திரத்தை தொடர்ந்து காலங்காலமாக ஜபித்து வருவார். ஏதோ ஒரு கணக்கு வைத்து ஒவ்வொரு நாளும் ஜபித்து வருவார்.
அப்படி ஜபித்து வர அவர் கருடனாக மாறிவிடுவார். அந்த மந்திரத்தை தொடர்ந்து பல நாட்கள் பல ஆண்டுகள் நம்பிக்கையோடு ஜபித்து வர அவர் கருடனாக மாறிவிடுவார். அவருடைய கண் கொண்டு அந்த பாம்பு கடிச்சவனை பார்த்தால் அந்த விஷயம் இறங்கிடும். இது போன்று எப்படி ஒரு கருட மந்திரம் அந்த மந்திரவாதிக்கு தொடர்ந்து ஜபித்து வர ஒரு விஷத்தை போக்குவதற்கு உரிய ஆற்றலை கொடுக்கிறதோ, அது மாதிரி இந்த சிவோகம் பாவனை என்பது தொடர்ந்து நாம் ஜபித்து கொண்டே வந்தால் நம்முடைய ஞான கிரியைகளும் இறைவனுடைய ஞான கிரியைகளும் ஒன்றாயிடுமா. சிவமே நான் சிவமே நான் சிவமே நான் சொல்லி வரும்போது நம்முடைய அறிவு நம்முடைய செயல்கள் அது இறைவனுடைய அறிவு இறைவனுடைய செயல்களோடு ஒன்றாகி விடுமா. இதுதான் சிவயோகம் பாவனைன்றாங்க. அப்போ என்ன நமக்கு ஒரு உணர்வு தோன்றும்னா, பதி என்பவன் ஆண்டான், நாம் அடிமை என்ற உணர்வு தரும். எப்பொழுதுமே இந்த நினைப்பு இருக்கணும், அவர் தான் ஆண்டான், நாம் எல்லாம் அடிமை என்ற அந்த உணர்வு இருக்கணும். ஏனென்றால் நம்மோடு அத்விதமாக கலந்திருந்து அவர் நமக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொண்டு வருகிறார். ஆகவே இந்த சிவயோகம் பாவனை வழிபாடு செய்ய வேண்டும். இது எப்போ செய்யணுன்றாங்க, இந்த வாசனை நமக்கு தோன்றும் போது இந்த மூன்றையும் செய்யணுன்றாங்க. முக்தி பஞ்சாட்சர கணிப்பு, சிவய சிவ, சிவோகம் பாவனை, நானே சிவம் சிவமே நான் அப்படின்றது. அடுத்தது இது கருட மந்திரம், அதுக்கு உதாரணம் சொல்றாங்க. வழிபாடு கிரியை என்பது வழிபாடு. இந்த வழிபாடு அந்தரியாக புற பூஜை ரெண்டு இருக்குங்க. உள்ளத்திலேயே பெருமானை, அதாவது தொப்புள்ள இருந்து ஒரு தாமரை தண்டு மேலே வருவது போல பாவித்து அந்த தத்துவங்கள் எல்லாம் அந்த தண்டில இருந்து மேலே அந்த இதழ் வரைக்கும் 36 தத்துவங்களை பாவித்து அந்த 8 தாமரை மேலே இதயத்திலே பெருமான் இருப்பதாக நினைத்து நாம் அகப்பூஜை செய்ய வேண்டும். அகப்பூஜைனா உள்ளுக்குள்ளே செய்ய வேண்டும். அந்த அகப்பூஜையில் முக்கியமானது என்ன சொல்றாங்கன்னா, அந்த 8 மலர்கள் கொண்டு நம்ம வணங்குறோம் இல்லையா பெருமானை, எண்மலர் கொண்டு வணங்குறோம்னு சொல்றாங்க இல்லையா. அந்த உண்மையான மலர் நம்ம எப்படி சமர்ப்பணம் செய்கிறோமோ அது மாதிரி நம்மிடம் உள்ள அந்த கெட்ட குணங்களை எல்லாம் 8 வித கெட்ட குணங்களையும் ஒரு மலர்களாக பாவித்து அதை அர்ப்பணம் செய்து வரணும். நம்மகிட்ட அந்த 8 வித கெட்ட குணம் எல்லாம் நல்ல குணம் இருக்கணுன்றாங்க. உண்மையான வழிபாட்டில் 8 வித மலர்களை போட்டு பெருமானை வழிபாடு செய்கிறோம். அது மாதிரி உள்ளத்திலே அந்த 8 வித ஒரு நல்ல குணங்களை நாம் கொண்டு பெருமானை வழிபட வேண்டுன்றாங்க அகப்பூஜை. இதே போல் புறத்திலேயும் பூஜை செய்யணும். இது எல்லாருக்குமே தெரியும். புற பூஜை உங்களுக்கு எல்லாருமே சிவ பூஜை செய்கிறவங்க தான் நம்ம எல்லாம். ஆகவே அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போறது இந்த நான் மலர் கொண்டு சொல்றாங்களே 8 மலர்கள். உண்மையான மலர்கள் என்னன்னா, பெருமானுடைய அர்ச்சனைக்கு நம்ம என்னென்ன மலர் பெருமானுக்கு பிரீதி, இந்த மலர் தான் பெருமானுக்கு பிரீதின்றாங்க, ரொம்ப ரொம்ப பிடித்தது. அலரி, பாதிரி, புன்னை, செந்தாமரை, குவளை, வெள்ளருக்கு, ஷண்பகம், நந்தியாவெட்டை. 8 மலர்கள். இதுதான் உண்மையான மலர்களை நாம் பூச்சொரிந்து பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுறோம். அலரி, பாதிரி, புன்னை, செந்தாமரை, குவளை, வெள்ளருக்கு, ஷண்பகம், நந்தியாவெட்டை. இந்த 8 மலர்களை நம்ம புற பூஜையில் செய்கிறோம். அது மாதிரி அகப்பூஜையில் எப்படி இருக்கணுமா, நம்ம உள்ளத்திலே மலர்ன்றாங்க. கொல்லாமை, ஐம்பொறி அடக்கல், பொறுமை, இரக்கம், அறிவு, மெய்த்தவம், களவின்மை, அன்பு. அதாவது நல்ல குணங்கள் இருக்குன்றாங்க. கொல்லாமை, ஐம்பொறி அடக்கல், பொறுமை, இரக்கம்,
அறிவு, மெய்த்தவம், களவின்மை, அன்பு என்னும் 8 ஒழுக்கங்களாகிய மலர்களை நாம் அகப்பூஜையிலே பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்யணும். அந்த மெய்தவத்துக்கு அப்புறம் ஒண்ணு சொன்னீங்களே, என்னதுங்க? மெய்த்தவத்துக்கு அப்புறம் களவின்மை. கழலின்மைனா என்ன அர்த்தம்? திருடு இல்லாம இருக்கணும். களவு. சரி. அன்பு கடைசியில. இது அப்பர் பெருமான் சொல்றாரு பாருங்க. 8 நான் மலர் கொண்டவன் சேவடி மட்டலரிடுவார் வினை மாயுமால் கட்டித்தேன் கலந்தன்ன கடில வீரட்டனாரடி சேரும் அவர்க்கே. 8 நான் மலர், இந்த மலர்களை கொண்டு நாம் பெருமானை அர்ச்சித்து வந்தால் பெருமானுடைய திருவடி, வீரட்டேஸ்வருடைய திருவடி நம்ம சேர்ந்து விடலான்றார். பெருமான் அன்போடு தரும் இலை பூவுமே போதுமா அவருக்கு. அவரு படாடவ பூஜையெல்லாம் நம்ம கிட்ட கேட்கலையா. அன்போடு தரும் தூய நீர் பூ இருந்தா போதுமா, இலை இருந்தா போதுமா. அதை சுந்தரமுசாமி சொல்றார். இலையால் அன்பால் ஏத்தும் அவர்க்கு நிலையா வாழ்வை நீத்தாரிடமாம் தலையால் தாமும் தவத்தோர்க்கு என்றும் தொலையா செல்வர் சோற்றுத்துறையரே. இலையால் அன்பால் ஏத்தும் அவர்க்கு நிலையா வாழ்வை நீத்தாரிடமாம் தலையால் தாமும் தவத்தோர்க்கு என்றும் தொலையா செல்வர் சோற்றுத்துறையரே. திருச்சோற்றுத்துறை பெருமான் அப்படி நீங்க வழிபட்டா தொலையா செல்வர் நம்ம அவரே கொடுத்துருவாராம். தொலையா செல்வர் நம்ம கிட்ட வந்துருவாராம். திருமுறை இது எல்லாரும் தெரிஞ்ச பாடம் தான். யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு இந்நுரைதானே அப்படின்னு திருமுறை சொல்றாரு. இன்னொன்னு இடத்த சொல்றாருங்க. திருக்கழுமலை மும்மணி கோவையில போதும் பெறாவிடில் பச்சிலை உண்டு புனல் உண்டு எங்கும் ஏதும் பெறாவிடில் நெஞ்சம் உண்டு அன்றே. போதும் பெறாவிடில் பச்சிலை உண்டு. போதும்னா மலர், அது கிடைக்கலன்னா பச்சிலை இருக்குதான், வில்வம் போதும். புனல் உண்டு, நீர் இருக்கு, எங்கும் எல்லா இடத்துலையும் நீர் இருக்கு. இது எதுவுமே கிடைக்கலன்னா நெஞ்சம் உண்டுன்றார். அதாவது பெருமான் மலர் கிடைக்காட்டோட பரவாயில்லையா, ஒரு பச்சிலை கொண்டு அவர் திருவிடியில் வைத்து ஒரு தண்ணியை ஊற்றினா போதுமா. போதும் பெறாவிடில் பச்சிலை உண்டு. போதும்னா பூவெல்லாம் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, பச்சிலை இருந்தால் போதும். புனல் உண்டு எங்கும், நீர் எல்லா இடத்துலையும் நீர் இருக்கு. அடுத்ததான் நம்ம கவனிக்க வேண்டியது, இவ ஏதும் பெறாவிடில் நெஞ்சம் உண்டு அன்று. இதுவும் கிடைக்கல உங்களுக்கு, இந்த பச்சிலையும் கிடைக்கல தண்ணீரும் கிடைக்கலன்னா உங்க நெஞ்சத்தை கொடுத்தா போதுமா. அப்போ எளிவந்த பிரான் நம்முடைய அன்பைத்தான் பார்க்கிறார். நம்முடைய உள்ள அன்பு அவர் மேல எப்படி இருக்குன்னு அதை தான் பார்க்கிறார். அதான் கழுமலை மும்மணி கோவில பாடுறாங்க. இதே போன்று புறப்பூஜை செய்யணுன்றாங்க. அகப்பூஜையில எப்படி நம்ம பெருமானை வழிபடுகிறோமோ அந்த விதத்திலே புறப்பூஜை செய்யணும். அகப்பூஜையோ புறப்பூஜையோ அன்புதான் மெயினா இருக்கணுமா. நம்ம அகப்பூஜை செய்யறோமோ புறப்பூஜை செய்யறோமோ இரண்டிலும் பெருமான் மீது அன்பு மேலிட்டாலும் அதை செய்ய வேண்டும். பெருமானுக்கு நாம பூஜை செய்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படி என்று ஒரு எண்ணத்திலே அதை ஒரு பாக்கியமாக கருதி நம்ம செய்ய வேண்டும். ஏதோ கடமைக்கு ஏதோ கடனுக்காக நம்ம செய்யறது மெக்கானிக்கலா செய்யக்கூடாது. அந்த பூஜை அவரை பூஜை பண்ணுவதற்கு நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்க இன்றைக்கு என்று அந்த ஒரு ஆர்வத்தோடு அவர் மேல் உள்ள பக்தியோடு அன்போடு அதை நம்ம பூஜை செய்யணும். அதுதான் ஏற்றுக்கோறோம். ஏனென்றால் அந்த பெருமான் நம்ம பார்த்து நம்முடைய அன்பு உள்ளத்துல ஊறுகிற அன்பைத்தான் பார்க்கிற. அடுத்து என்ன உங்களுக்கு என்ன சொல்றாங்க, சிவன் அடியாரோடு நட்பு கொள்ள வேண்டும்ன்றாங்க. அடியார் நட்பு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக வலியுறுத்தப்படுகிறது. ஏனென்றால் அடியாரெல்லாம் சங்கம வழிபாடுன்றாங்க. குரு லிங்க சங்கம வழிபாடுன்னா
குரு என்றால் குருவை சிவனாகவே வழிபட வேண்டும். சிவலிங்கம் என்றால் எங்கும் இருக்கிற இறைவன் அந்த சிவலிங்கத்திலும் எழுந்தருளி இருக்கிறான் என்று நினைத்து வழிபட வேண்டும். சங்கமம் என்றால் அடியார்கள் அர்த்தம். இப்போ பத்திரங்களை பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அடிற்கண்ட தாவர சங்கம சொத்துக்கள் என்னுடைய பிள்ளைக்கு சேரன்னு எழுதுவாங்க. அடிற்கண்ட தாவர சங்கம சொத்துக்கள். தாவரம்னா நிலையானது. தாவரம் ஒரு இடத்துல நட்டுட்டோன்னா அப்படியே தான் இருக்காது. நெல்லோ பயிரோ ஒரு பயிரிட்டீங்கன்னா அந்த பயிர் அங்கேயே தான் இருக்கும். அது நிலையானது. சங்கமம்னா இடம் விட்டு இடம் போடுறது. தாவர சொத்துக்கள்னா நிலம், வீடு, அந்த மாதிரி. சங்கம சொத்துக்கள்னா காரு, மோட்டார் பைக், இந்த மாதிரி. அப்போ சங்கமம் என்பது அடியார்கள். ஏன் அடியார்கள் என்ன அவங்களுக்கு பேர் வந்ததுன்னா, எப்பொழுதுமே சிவனுடைய திருவடியை மனதிலே எண்ணிக்கொண்டே இருப்பார்களாம். அதனால தான் அடியார்கள். எப்பொழுதும் பெருமானுடைய திருவடியை சேவிக்க வேண்டும் என்று இடம் விட்டு இடம் போய்கொண்டே இருப்பார்கள். பெருமானுடைய திருவடியை சேவிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இடம் விட்டு இடம் போய்கொண்டே இருப்பார்கள். அப்போ அடியார்களை நாம ரொம்ப ரொம்ப அன்போடு வழிபட வேண்டும். அதுக்கு உதாரணம் சொல்றாரு பாருங்க. மனைவி மீது உள்ள அன்பு அவளுடைய உறவினரை நாம் வரவேற்கும் விதத்திலே தெரியுமா? நாம் நம்முடைய மனைவி மீது வைத்திருக்கிற அன்பு அவளுடைய உறவினர்கள் நம் வீட்டுக்கு வரும்போது அவர்களை தடபுடலாம் வரவேற்கிற பாருங்க, அதுல தெரியுமா? அதுபோன்று சிவன் மேல் வைத்திருக்கிற அன்பு, சிவன் அடியார்களை பார்த்து நாம் அவர்கள் பக்தி செய்து அவர்களை உபசாரம் செய்கிறோமே, அதில் வெளிப்படணும். ஆகவே அடியாருடைய நட்பை அவ்வளோ ரொம்ப உயர்வான இடத்துல வச்சு பேசுறாங்க. அடியாருக்கு அன்பு இல்லைன்னா உங்களுக்கு சிவனிடத்துல அன்பு இல்லையா? உங்களுக்கு சிவன் அடியார்கள் இடத்துல அன்பு இல்லை என்றால் உங்களுக்கு சிவனிடத்துல அன்பு இல்லைன்னு அர்த்தம். ஏனென்றால் பெருமான் எல்லா உயிர்களோடும் இருக்கிறார். அங்கிங்கு எனாதபடி எங்கும் பரிபூர்ணமா இருக்கார். ஒன்றாய் வேறாய் உடனா இருக்கிறார். ஆகவே அடியார்கள் நட்பு நாம் கொள்ள வேண்டும். அடியார் இல்லாத நினைச்சீங்கன்னா அவங்க நட்பை விளக்கிட வேண்டும். அடியார் இணக்கத்தை நீங்க விரும்பி ஏற்க வேண்டும். அடியார் அல்லாதவர்கள் தீயோர் நட்பை விலக்கி விட வேண்டும். அதுக்கு வள்ளுவர் சொல்வார், ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தா அவனுடைய நட்பை விலக்கி. கெட்டவனுடைய சேராதப்பா, அவன்கிட்ட ஏதாவது ஒரு பணம் காசு கொடுத்தா அவனுடைய நட்பை நீ விட்டு வெளியே வந்துடுவார். ஆகவே அடியார் இணக்கம் அது ஏனென்றால் சிவனை மறக்க செய்யாதான். அந்த அடியாரோடு நீங்கள் எப்பொழுதும் இணங்கி இருந்தால் அது சிவபெருமானை உங்களில் மறக்க வைக்காது. அந்த அவருடைய நினைப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே அடியார் நட்பு வேண்டும். அடியார் அல்லாத நட்பை நம்ம கைவிட வேண்டும். இந்த அடியாருக்கு என்ன சொல்றாங்க? திருவேடன்றாங்க. இதுக்கு வேடம்னா பெருமானுடைய அந்த ருத்ராட்சம், மற்ற திருநீரு, இதெல்லாம் பெருமானுடைய கோலங்கள். இதெல்லாம் அடியாருக்கு கொடுத்து தரான். திருநீரு, ருத்ராட்சம், அந்த ஜடாமுடியெல்லாம் சில சிவனடியார் இன்னும் ஜடாமுடியெல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் சிவ வேடங்களாம். அந்த வேடங்களை பெருமான் உலகிலே உள்ள அடியார்களுக்கு கொடுத்துருக்காராம். ஆகவே நம்ம அந்த அடியார், அந்த வேடத்திலே வருகிற அடியார்களை நாம் சிவனினைவே நினைத்து வணங்கணும். எல்லாரையுமே சிவமாக பார்க்க வேண்டும். அதுதான் முக்கியமாக சொல்லியிருக்காங்க. பார்ப்பது அனைத்தையும் சிவமாக பார்க்க வேண்டும். அடியார்கள் திருநீரு, அந்த ருத்ராட்சம், ஜடாமுடி, அந்த வாயிலை திரு 5 எழுத்து வைத்து கொண்டு வந்தால் அவர்களை நாம் சிவனினைவே பார்த்து வணங்க வேண்டும்ன்றாங்க. ஏன்னா திருநீர் என்பது பெருமான் அக்னி சுரூபமானவன். சிவபெருமான் அக்னி சுரூபமானவன். அவன் திருமேனியிலே பூத்த சாம்பல் தான் திருநீர். அது என்னன்னா புனிதமானது, அணிபவரை புனிதமாக்கும். புனிதமானது அணிபவரை புனிதமாக்கும். திரு எழுந்தத்தில் சொல்லிக்கொண்டே திருநீரை அண்ணாந்து கொண்டு கீழே சிந்தாமல் இட வேண்டும். 3 விரலால இட வேண்டும்ன்றாங்க. கீழே சிந்தக்கூடாது. அப்படி திருநீரை நீங்க இட்டுட்டா பெருமான் சக்தியோடு அங்க வீட்டு இருக்கிறாராம்.
அந்த நீரெல்லாம் நெற்றி பாழ்றாங்களே, அதுக்காக தான் அதெல்லாம் சொல்றது. அந்த திருநீர் நம்ம அணிந்து கொண்டால் பெருமான் அங்கே சக்தியோடு வீற்றிருக்கிறாரா, முகத்துல லட்சுமி கடாட்சம் தாண்டவம் ஆடுமா, நிச்சயமான பேரானந்த பெருவாழ்வு கிடைக்குமா. ஆகவேதான் நாம் குளித்து முடித்ததும் அவர்கள் அந்த காலை கடலாம் முடித்த பிறகு நெற்றியிலே நல்ல நிறைய திருநீரிடணும். குழந்தைகளுக்கு கற்றுத்தரணும். சின்ன பிள்ளைகளிலிருந்து அந்த பழக்கம் வர வேண்டும். வெட்கப்படக்கூடாது. திருநீர் அனுபவர் சிவசக்தி சுரூபன்னு சொல்லுங்கன்றாங்க. இன்னொன்னு திருநீர் நிலையாமையை உணர்த்துது. இந்த வாழ்வு நிலை இல்லாதது, நாம் அனுபவிக்கிற இன்பம் எல்லாமே நிலை இல்லாதது. முடிவில் நாம் எப்படி போகிறோம், ஒரு பிடி சாம்பலா போகிறோம். அதை நமக்கு நினைவூட்டுது. ஆகவே நம்ம கெட்டது நினைக்க மாட்டோம். இந்த நிலையாமை எண்ணும் பொழுது நம்ம மனசுல கெட்டது தோணாது. சம்பந்தர் பெருமான் பாடியிருக்கார், மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாய் உமை பங்க திரு ஆலவாயான் திருநீரே. அப்படி என்று பெருமான் அங்கே சம்பந்த பெருமான் பாடியிருக்கார். நான் அப்பர் பெருமான் என்ன சொல்றத பாருங்க, எவரேனும் தாமாக இலாடத்தியிட்ட திருநீரும் சந்தனமும் கண்டால் உள்கி உவராதே, அவர் அவரை கண்டபோது உகந்து அடிமை திறம் நினைந்து அங்கு உவந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டாது ஒழுந்து ஈசன் திறமே பேணி கவராதே தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. யாராவது வெளியில தெருநீர் அணிந்து கொண்டு வந்தால் அவங்க பாருங்க, இவங்க வேண்டியவங்க வேண்டாங்க அதெல்லாம் பார்க்காதீங்க, பெருமானுடைய அடியவர் என்று சொல்லி அவரை நீங்க ஒவ்வொன்று நோக்கி அவருக்கு வேண்டிய பணிவிடை செய்யா. கன்றாப்பூர்ல இருக்கிற அந்த நடுத்தறினா அந்த பெருமான் காட்சி கொடுப்பாராம். அதனாலதான் இப்ப என்ன சொல்றாங்க, நம்ம தெருவில் நடந்து போயிட்டு இருக்கோம். அப்போ ஐயா இது எத்தனாவது பாடலுங்க ஐயா, எதுல இருந்து எடுத்தீங்க? அப்பர் பெருமானுமா, அது எந்த திருமுறைன்னா சொல்றேன். நானும் அப்பர் பெருமான் போட்டிருக்கேன், எந்த திருமணத்துல எவரேன்னு பாருங்க. அந்த பாட்டு பொருள் இருக்குல்ல, குறிப்பா பாட்டு முதல் பொருள், பாட்டு முதலடி இருக்கலாமா? ஆமாங்க ஐயா. எவரேனும் தாமாக இலாடத்திட்ட, எவரேனும் நம்ம இருக்க பாடுற பாருங்க. எவரேனும் தாமாக இலாட, யாராவது தாமாகனா நெற்றியிலே, இலாடத்துனா நெற்றிமா, இலாடனா நெற்றி இட்ட திருநீரும் சந்தனமும் கண்டார். அது பார்த்துட்டீங்கன்னா உவராதே வெறுப்பு கொள்ளாம அவர் அவரை கண்ட போது அவங்கள பார்த்த உடனே உகந்த அடிமைத்து அவங்களுக்கு அடிமை செய்யணுமா. நம்ம போய் அங்கு உவந்து நோக்கி இவர் வேண்டியவர் அவர் வேண்டாதெல்லாம் பார்க்காதீங்க, அப்படி நீங்க செய்தால் கன்றாப்பூர் நடுதறி உங்களுக்கு காட்சி கொடுப்பாருன்றாங்க. எவரேன்னு அப்பர் பெருமான் பாடல எவரேன்னு பாருங்கம்மா. 4, 5, 6 எவரேன்னு வர பாடல பாருங்க. அம்மா சாருபதி கேக்குதுங்களா? ஐயா சரிங்க ஐயா, பாத்துக்கிறேங்க ஐயா, நன்றிங்க ஐயா. சரிம்மா சரிம்மா. அடுத்ததாக ருத்ராட்சம், இது ரொம்ப முக்கியமானது. எப்படி பெண்களுக்கு திருமாங்கல்யம் முக்கியமோ அது மாதிரி சிவன் அடியார்களுக்கு ருத்ராட்சம் முக்கியம். திருமாங்கல்யம் திருமாமா பெண்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட பன்மடங்கு முக்கியம் இந்த அடியார்களுக்கு ருத்ராட்சம். இது சிவபெருமான் கண்களிலே இருந்து தோன்றியது, தெய்வ மணின்றாங்க. மும்மலங்களை நீக்குமா இந்த ருத்ராட்சம் உடம்புல இருந்தா, அந்த மும்மலங்களை நீக்குமா. ஏனென்றால் கண்களிலே சிவன் பெருமானுடைய கண்களிலே இருந்து வெளிப்படும் கருணை. ஐயா பாடல் வந்து ஆறாம் திருமுறையில 61வது பதிகத்துல 3வது பாடலுங்க ஐயா. நானே குறிச்சுக்கிறேம்மா. 6 61 3ங்க ஐயா. மூணாவது பதிகத்துல 3வது பாடல். 6 61 3. ரைட்மா, நன்றிமா நன்றிமா. நன்றிங்க ஐயா.
இந்த மும்மலங்களையும் போக்கிடுமா. உடல் மன நோய்களை அகற்றும். ருத்ராட்சம் அப்படிப்பட்டது. ஜபம் செய்ய பயன்படுத்துறாங்க எல்லாமே செய்வர்கள். நம்ம ஜபம் செய்யும் போது அந்த 216 சொல்றாங்க. அது என்ன கணக்கு வச்சு சொல்றாங்கன்னா, நம்ம ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு விடுறோம். அதனால தான் தில்லையில கூட 21,000 ஆணி அடிச்சிருக்கின்றாங்க. 600 ஆணி அந்த பொற்கூரை மேல 21,600 ஆணி அடிச்சிருக்க சொல்றாங்க. அது எதனால சொன்னாங்க, நம்ம மூச்சு கணக்கு ஒரு நாளைக்கு 21,600 விடுகிறோம். அதுல 100 ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா 216 வரும். காலையில் 108, மாலையில் 108. அது ஜபம் செய்வதற்கு நம்ம அதை உபயோகிக்கிறோம். இன்னொன்று ரொம்ப விசேஷம், அது இயற்கையிலே துளை உள்ள மணி. இயற்கையாகவே அது துளை இருக்கு. நம்ம ஒன்று துளை போடணும். இப்படிப்பட்ட உயர்ந்தது அந்த ரைட்டுமா. அடுத்ததாக வேடம், பாவனை, செயல், தன்மை என்ற 4 உடைய சிவன் அடியாரை நம்ம சிவனெனவே கருத வேண்டுமா. அடியார்கிட்ட 4 குவாலிஃபிகேஷன் இருக்குமா. சிவன் அடியார்கிட்ட 4 குவாலிஃபிகேஷன் இருக்குமா. அது என்ன, வேடம், பாவனை, செயல், தன்மை. சிவனடியார்கிட்ட 4 இருக்குமா முக்கியமான குணங்கள். அது வேடம், 2வது பாவனை, 3வது செயல், தன்மை. இது என்னன்னு பார்க்க போறோம். வேடம்னா திருநீரு ருத்ராட்சம் அணிந்தவர், அதான் வேடம். பார்த்துமே உங்களை அடியார் என்பது நமக்கு காட்டுறது தான். அவருடைய நெற்றியில இருக்க திருநீரு, அவருடைய ருத்ராட்சம், சடை, முடியபடி உள்ள பார்த்துக்கலாம். இதுதான் வேடம். பாவனை, சிவனடியார் எப்போது சிவோகம் பாவனை தான் இருப்பாங்களாம். சிவோகம் 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 சொல்லிட்டு இருப்பாங்களாம். உண்மையான சிவனடியார்கள் எப்பொழுதுமே அந்த பாவனையை விட்டு நீங்க மாட்டாங்களாம். சிவோகம் என்பதை அதை விட்டு நீங்காமல் அதை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பாங்களாம். ஆகவே அவங்க அது சொல்லிக்கொண்டு வருவதாலே சிவமாகவே இருப்பார்களாம். செயல், இதயத்திலே ஒரு திருமேனியை வைத்து சிவனை கூடும் செயலால் அவர்கள் தன் நிறைவுக்குள் பெருமான் அடக்கிக் கொள்கிறாராம். அவங்க என்ன பண்ணுவாங்களா, இதயத்திலே ஒரு திருமேனி, பெருமானுடைய திருமேனி நிறைய கோலங்கள் இருக்கு. ஏதாவது ஒரு கோலத்தை, பெருமானுடைய கோலத்தை தங்களுடைய இதயத்திலே வைத்து கொண்டு பெருமானோடு கூடுவார்களாம், அன்பால் கூடுவார்களாம். அப்படி அவர்கள் அந்த செயலை செய்யும்போது அவர்களை தன் நிறைவுக்குள்ளே பெருமான் வைத்துக் கொள்கிறாராம். ஆகவே அவரும் சிவமே ஆவர்ன்றார். அடுத்தது கடைசியா தன்மை. திருமேனியுடன் தான் என்ற முனைப்பின்றி திருமேனியும் தாமும் வேறு இல்லாமல் சிவத்தோடு சிவமாகவே நிற்பவர். திருமேனியுடன் தான் என்ற முனைப்பின்றி திருமேனியும் தாமும் வேறு இல்லாமல் சிவத்தோடு சிவமாக நிற்பவர். ஆகவே இதான் முக்கிய தன்மை தான். தான் என்ற முனைப்பின்றி திருமேனியும் தாமும் வேறு இல்லாமல் சிவத்தோடு சிவமாகவே நிற்பவர், சிவமே ஆவர். இது 4 வேடுன்றாங்க. இதுல 4ல் 1 இருந்தா கூட நீங்க அவங்கள பார்த்து வணங்கணுமா. இவற்றில் 1 மட்டும் கண்டாலும் அவர்களை வழிபட வேண்டும். பொதுவா 4 இருக்கும். சிவனடியார் உண்மையான அடியார்னா அந்த 4 குணம் இருக்கும் அவங்க கிட்ட. அப்படி ஒருவேளை 1 இருந்தா கூட அவர்களை அடியார் என்று நீங்க வழிபட வேண்டும். ஆகவே அடியார்களுக்கு அவ்வளவு நமக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இப்ப முக்கியமானது நம்ம திரு 5 எழுத்து வரப்போறோமா. இது திரு 5 எழுத்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். பெருமானுடைய நாமம். சிவம் என்பதற்கு மங்களம் என்று பெயர் சொல்லியிருக்க. மனம் ஒன்றி சிவபெருமானை நினைத்தாலே அனைத்து மங்களங்களையும் தருவாராம். நாம் மனம் ஒன்றி பெருமானை அன்புடன் நினைத்தாலே அனைத்து மங்களங்களையும் தருவாராம். அதனால்தான் இப்ப சம்மதர் எப்படி பாட்டிருக்காரு, நன்றுடையானை தீயதிலானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூரையன் உள்ளம் குளிருமே அப்படின்னு பாடுகிறார். ஆகவே பெருமான் நன்றுடையவன், தீயதே இல்லாதவன். பெருமானை நினைக்க அவருடைய திருப்பெயர் நமக்கு உதவுதான். இப்ப நமக்கு எப்படி ஒரு பெயர் வச்சிருக்காங்களோ அது மாதிரி பெருமானுடைய நினைப்பு நமக்கு வருவதற்காக அவருடைய திருப்பெயர் திருநாமம் நமக்கு உதவுது. அதுதான் திரு 5 எழுத்துன்றாங்க.
அதை மந்திரம்னு சொல்லுவாங்க. மந்திரம் என்றால் நினைப்பவரை சொல்பவரை காப்பது என்ற அர்த்தம். அது ஓயாது உச்சரித்து கொண்டே வந்தால் இகபர சுகத்தை அடையலான்றாங்க. அந்த திரு ஐந்தெழுத்தை ஓயாமல் நீங்கள் உச்சரித்து கொண்டே வந்தால் இகபர சுகத்தை அடையலான்றாங்க. அங்கே திருப்புகழ் என்ன சொல்றார் அருணகிரியார்? வசன மிக வேற்றி மறவாதே மனது துயராற்றில் உழலாதே இசைப்பயில் ஷடாட்சரமதாலே இகபர சௌபாக்கியம் அருள்வாயே இகபர சௌபாக்கியம் அருள்வாயே பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனிமலை வீற்றருளும் வேளா அசுரர் கிளை வாட்டி மிக வாழ அமரர் சிறை மீட்ட பெருமாளே. இகபர சௌபாக்கியம்னா இம்மை மறுமை ரெண்டுக்கும் வேண்டியதை கொடுப்பாருன்றாங்க. ஆகவே ஓயாது உச்சரித்து கொண்டு வந்தால் அந்த மந்திரத்தை ஜெபித்து கொண்டு வந்தால் இகபர நலன்களை கொடுத்து கொண்டே இருக்கும். அது அவன் திருமேனி என்றாங்க. பெருமான் திருமேனியே திரு ஐந்தெழுத்துல இருக்கின்றாங்க. அந்த மந்திரத்தை தன் மாளிகையா கொண்டிருக்காராம் பெருமான். திரு ஐந்தெழுத்து மந்திரத்தை தன்னுடைய மாளிகையா கொண்டிருக்காராம் பெருமான். இதை தொடர்ந்து ஓதி வந்தால் தீக்கடைக்கோலை கொண்டு விறகை கடைந்தால் தீ தோன்றுவது போல சிவபெருமான் உயிரிலே தோன்றி நமக்கு தரிசனம் கொடுப்பாராம். இதை தொடர்ந்து ஓதி வந்தால் ஜபித்து வந்தால் தீக்கடைக்கோலை கொண்டு விறகை கடைந்தால் தீ தோன்றுவது போல சிவபெருமான் உயிரிலே தோன்றி நமக்கு தரிசனம் கொடுப்பாராம். அப்படி அவர் தரிசனம் கொடுத்துட்டா அதை விட வேற நமக்கு என்ன வேணும்ன்றாங்க. அதுதான் பெரிய பாக்கியம். பெருமானுடைய தரிசனம் கிடைச்சுன்னா அப்புறம் வேற என்ன வேணும் நமக்கு உலகத்துல? ஒன்றுமே இல்லை. அதை ஓதி வந்தால் அனைத்தும் நம் வசமாகும். அந்த மந்திரத்தை நமசிவாய சிவாய நம ஓதி வந்தால் அனைத்தும் நம் வசமாக நம்ம வந்து சேரும். பக்தி நெறியில் இருப்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த திருப்பெயர் திருநாமம் உச்சரிப்பது. ஏனென்றால் பெருமானுடைய திருநாமம் அவரை ஞாபகப்படுத்தும் அவருடைய நாமம் தான், திருநாமம் தான். இந்த ஒலிக்கு ஒரு ஆற்றல் இருக்குன்றாங்க. ஓசை வேற ஒலி வேறங்க. ஓசைனா சத்தம். இப்போ நம்ம டேபிள் அப்படி அடிக்கிறோன்னா சத்தம் தான் கேட்குது. அது என்னென்ன பொருள்லாம் தெரியல, அது ஓசை. ஒலி என்பது ஏதாவது ஒரு பொருளை தருவது ஒலி. அதனால தான் அப்பர் பெருமான் என்ன சொன்னார்? ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயேன்னு பாடுறார். இப்போ ஓசை வேற ஒலி வேற. ஓசை என்பது ஒரு சத்தம். ஒரு டேபிளை தட்டுறீங்கன்னா ஒரு சத்தம் வருது, அது என்னன்னு தெரியாது, ஏதோ ஒரு சத்தம் வருது. ஒலி என்பது ஏதாவது ஒரு பொருளை தருவது, ஒரு அர்த்தத்தை கொடுப்பது, அதுக்கு ஒரு ஆற்றல் உண்டுன்றாங்க. இப்போ தெய்வீக ஒலிகளுக்கு நல்ல அதிர்வு உண்டுன்றாங்க. தெய்வீக ஒலிகளுக்கு இந்த மாதிரி நம சிவாய சிவாய நம இந்த மாதிரி இந்த மந்திரங்களுக்கு வைப்ரேஷன், நல்ல வைப்ரேஷன் இருக்குன்றாங்க. அதனால தான் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் இருந்துச்சு அந்த ஒரு போட்டாங்கன்னா அவன் மட்டும் சிவாய நம்ம ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும் 24 மணி நேரம். அதை நீங்கள் காதால் கேட்கும்போது பல வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, இருந்தாலும் உங்கள் காது தானாக அதை கேட்டுக்கொண்டே இருக்கும். அது கேட்க கேட்க உங்களுக்கு இறை ஞாபகம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். வேற எந்த சிந்தனையும் மனசு போகாது. ஆகவே அதனால தான் வீட்டில் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. சில வீட்டில் ரேடியோ மாதிரி போட்டுடுறாங்க. இப்போல்லாம் ஒரு 200 ரூபா கொடுத்தீங்கன்னா அதை கிடச்சிரும் உங்களுக்கு. ஏதாவது ஒரு நாமம், பெருமானுடைய நாமத்தை தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டே வரலாம். அது நல்ல வைப்ரேஷன் கொடுக்குமா. அந்த ஒலி எழுப்பப்படுகிற இடத்துல நல்ல ஒரு அலைகளை, நல்ல அலைகளை உண்டு பண்ணுமா. இப்போ கூட சொல்லியிருக்காங்கல்ல, நல்ல இசை கேட்டால் செடியே வளருதுன்றாங்க. இசை கேட்டு தாவரமே வளருதுன்றாங்க. அப்போ சோக ஒலியை நம்ம கேட்டோம்னா நமக்கு சோகமாயிடும். நல்ல ஒலி, நல்ல இசை பாடலை கேட்டோம்னா நமக்கு உற்சாகம் வருது. சாதாரண பாடலே பாருங்கப்போ சினிமா பாடலை கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல பாடலை கேட்டிங்கன்னா உங்களுக்கு உற்சாகம் வருது. ஒரு சோக பாடலை கேட்டிங்கன்னா உங்களை அறியாமல் ஒரு சோகம் வருது. ஆகவே இந்த ஒலிக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குன்றாங்க. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அருளாளர்கள்
இந்த சொற்களை எல்லாம் ஞான காட்சியிலே ஒளி வடிவாக பார்த்தாங்களாம். அருளாளர்கள் இந்த சொற்களை எல்லாம் ஞான காட்சியிலே ஒளி வடிவாக பார்த்து ஒளி வடிவாக கேட்டும் அதனை உணர்ந்துள்ளனர். அதே தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதான் மந்திரங்கள் சொல்றோம். யார் ஒருவர் அந்த மந்திரத்தை இடையறாது தொடர்ந்து ஜபித்து வருகிறாரோ அவரை அந்த மந்திரம் காப்பாற்றுன்றாங்க. மந்திரம் சொல்லலாம், திருநாமம் சொல்லலாம், திருப்பெயர்னு சொல்லலாம், அக்ஷரன்னு சொல்றான், எல்லாம் ஒண்ணுதான். மந்திரம், திருநாமம், திருப்பெயர், அக்ஷரம், திரு ஐந்தெழுத்து, அஞ்செழுத்து எல்லாமே ஒண்ணுதான். திரு ஐந்தெழுத்துல வகைகளை பார்க்க போறோம். இந்த உச்சரிக்க என்ன வரும்ன்றாங்க, ஆணவம், கண்மம், மாயை மூன்றுமே போயிடுமா. இறைவனுடைய திருப்பெயரை தொடர்ந்து உச்சரிப்பதால் உயிரை பற்றி நிற்கின்ற ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம் என்பது அறியாமை, கண்மம் என்பது நல்வினை தீவினை, மாயை என்பது உலகப் பொருள், உடல் பற்றுக்கள். இது எல்லாமே நீங்கி விடுமா. அதான் பெருமானுடைய எண்ணம் நம்முடைய மனதில் இருக்கும்போது நமக்கு எந்த வித வேற எந்த சிந்தனையும் வராதுன்றாங்க. இந்த வகைகள் பார்க்க போறோம். இப்போ நம்ம திரு ஐந்தெழுத்து வகைகள் இது பல வகையில இருக்குங்க. ஆனா எதுவுமே உயர்வு தாழ்வு இல்லை. நம்ம சிவாய, சிவாய நம, சிவ சிவை சிவ, சிவ சிவ சி எல்லாம் சொல்றாங்க. எதுவுமே ஒன்றுக்கொன்று உயர்வு தாழ்வு இல்லைங்க. நம்ம பக்குவத்துக்கு ஏற்ப சொல்றாங்க. நம்ம பக்குவம் அடிநிலையில இருந்தோம்னா நம சிவாய சொல்றாங்க. கொஞ்சம் மேலே நம்ம ஏறி இருந்தோம்னா சிவாய நம்ம சொல்லுங்கன்றாங்க. இதை விட கொஞ்சம் உலக பற்றுக்கெல்லாம் விட்டுட்டு அந்த புளியம்பழம் ஓடு மாதிரி நம்ம வாழ ஆரம்பித்தால் அந்த முக்தி பஞ்சாட்சத்தை சொல்லுங்கன்றாங்க. ஆகவே நம்முடைய பக்குவத்துக்கேற்பதான் வெவ்வேறு சொல்லி வச்சிருக்கிறார்களே ஒழிய அதுல ஒன்றும் வேறுபாடு உயர்வு தாழ்வு இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம சிவாய ஜபித்தாலும் ஒரே பலன்தான், சிவாய நம்ம ஜபித்தாலும் ஒரே பலன் தான். எப்படி இப்போ ஒரு குழந்தை அது கையில் ஒரு 7 வயசு பையன்கிட்ட ஒரு கல் கொடுக்குறீங்க, மேலே போட சொல்றீங்க, அந்த கல்லை வானத்தை நோக்கி போடுறான்றீங்க. ஒரு 8 வயசு பையன் அவன் அந்த கல்லை மேலே போடுறான், வானத்தை நோக்கி. நீ போட சொல்றீங்க, அப்பா மேலே போடு, கையால் வேகமாக மேலே வீசுறான்றீங்க, போடுறான். நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு கல் எடுத்து நீங்களும் வேகமாக ஒரு கல் எடுத்து வீசுறீங்க வானத்தில். இப்போ நீங்கள் பெரிய ஆளுன்றதால உங்கள் கல் கீழே வராம மேலே நின்றுடுமா? அது சின்ன பையன் கல்லுன்னு சொல்றதா அது கீழே வந்துடுமா? 2 கல்லும் கீழே வந்தான். சின்ன பையன் போட்ட கல்லும் பெரிய நாம போட்ட கல்லும் கீழே வந்துதான் ஆகணும். அது மாதிரி யார் எந்த நேரத்தில் எதை ஜபித்தாலும் எந்த வித மந்திரத்தை ஜபித்தாலும் பலன் ஒன்றுதான். அது உயர்வு தாழ்வு பார்க்காதீங்கன்றாங்க. ஏனென்றால் சிலர் நினைத்து கொள்ளலாம், அவர் நம சிவாய தான் ஜபிக்கிறாரு, நான் சிவாய நம்ம ஜபிக்கிறேன், நான் உயர்வு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவருடைய பக்குவத்துக்கு அவர் நம சிவாய ஜபிக்கிறார். உங்க பக்கத்துக்கு குருநாதர் உங்களுக்கு சிவாய நம்ம கொடுத்துருக்கார். ஆகவே மந்திரத்தில் உயர்வு தாழ்வு எதுவும் இல்லை. நம்முடைய பக்குவத்துல தான் உயர்வு தாழ்வு இருக்கு. பக்குவம் இப்போதான் அடைய ஆரம்பிக்கிறேன்னா நமக்கு பேசிக்கா ஒன்று சொல்றாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே சொல்றாங்க. ஆகவே தூல பஞ்சாட்சரம் நம சிவாய. இது உலக வாழ்க்கையிலே விருப்பம் உள்ளவர் முதல்ல சொல்லணுன்றாங்க. ஏன்னா நம்ம எல்லாமே உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உடனே எல்லோரும் அப்படியே உலக வாழ்க்கை விட்டுட்டு அப்படியே போக முடியாது. ஏன்னா நம்மை நம்பி சில சொந்த பந்தங்கள் வாழ்த்து விட்டன, மனைவி பிள்ளைகள் அப்படின்னு வாழ்த்து விட்டன. அப்போ நீங்க உடனே அப்படியே நான் எல்லாத்தையும் உதறிட்டு தான் சன்னியாசம் போகணும்னு போக முடியாது. எல்லா இடத்துலையும் இருந்து கொண்டே நீங்கள் இறைவனை அடைய முயற்சிக்க வேண்டும். ஆகவே அந்த மாதிரி நிலையில உள்ளவங்களுக்கு என்ன உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருப்போது தூல பஞ்சாட்சரம் நமசிவாயம் உதவுன்றாங்க. இது பெருமாண்டி திருமேனின்றாங்க. பாதாதி கேசம் பார்க்க போறோம். இது நமசிவாயத்தை பாதாதி கேசம் பார்க்க போறோம். நகாரம், நகாரம்னா நானா, ஊன்றிய வலது திருவடி. நகாரம் என்றால் நானா, ஊன்றிய வலது திருவடி. மகாரம் என்றால் திரு உந்தி வயிறு. மகாரம் என்றால் வயிறு. நகாரம் என்றால் ஊன்றிய வலது திருவடி நானா. மகாரம் என்றால் மானா, திரு உந்தி வயிறு. சிகாரம் என்றால் திருத்தோள்கள். எப்பொழுதும் பெருமானுடைய
உறுப்புகளிலே எதை சொன்னாலும் திரு சேர்த்து சொல்லணும். நம்மளுக்கு சொன்னால் தோள்கள் சொல்லணும். பெருமானை சொல்லும்போது திருத்தோள்கள், திருமுடி, திருவடி, திருவயிறு, திருவுந்தி அப்படிதான் சொல்லணும். பெருமான் செய்தி எது சொன்னாலும் கூட திரு திரு சேர்த்து சொல்லணும். ஆகவே சிகாரம் என்பது திருத்தோள்கள். சி வந்துடுது. வகாரம் திருமுகம். வகாரம் என்பது திருமுகம். யகாரம் என்பது திருமுடி. இதை கூட்டி பார்த்தீங்கன்னா இது கீழே இருந்து போகுது. பாதாதி கேசம், ஊன்றிய வலது திருவடி நகாரம், மகாரம் திருவுந்தி வயிறு, சிகாரம் திருத்தோள்கள், வகாரம் திருமுகம், யகாரம் திருமுடி. நமசிவாய வருது. இது வந்து பாதாதி கேசம் பெருமானுடைய திரு உருவமா இருக்கு. இந்த பஞ்சாட்சரமே பெருமானுடைய உருவமா இருக்கு. நம என்பது யகாரமாகிய உயிரை பிறப்பில் ஆழ்த்துவதால் அது ஊன நடனன்றாங்க. இந்த நமசிவாய சொல்லி வந்தால் அதுக்கு ஊன நடனம் பேர். ஏனென்றால் நம என்பது, நானா என்பது திரோதானம், மானா என்பது ஆணவமலம். இதை முதல்ல வச்சு ஓதினால் நம என்பது யகாரமாகிய உயிரை, யானா என்பது உயிர், பிறப்பிலே ஆழ்த்துவதால் ஊன நடனன்றாங்க. அடுத்ததாக கேசாதி பாதம். இதே பெருமாண்டு திருநாமம் தான் சிவாய நம்ம சொல்ல போறோம். இப்போ முடியிலிருந்து பாதம் வரைக்கும் பார்க்க போறோம். இது முக்தி இன்பம் அடைய வேண்டியது, ஓத வேண்டியது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இது. சிகாரம் உடுக்கை ஏந்திய வலதுகரம். சிகாரம் என்றால் உடுக்கை ஏந்திய வலதுகரம். வகாரம் தூக்கிய திருவடியை சுட்டும் வீசிய இடதுகரம். சிகாரம் என்றால் உடுக்கை ஏந்திய வலதுகரம். வகாரம் என்றால் தூக்கிய திருவடியை சுட்டும் வீசிய இடதுகரம். யகாரம் என்றால் அபய வலதுகரம். அபய முத்திரை காப்பேன்னு சொல்றாரு அது. நகாரம் என்றால் அனல் ஏந்திய இடதுகரம். அனல் ஏந்திய இடதுகரம். மகாரம் என்பது ஊன்றிய வலது திருவடி. இப்ப பார்த்தீங்கன்னா சிவாய நமன்னு வரும். சிகாரம் என்பது உடுக்கை ஏந்திய வலதுகரம். வகாரம் என்பது தூக்கிய திருவடியை சுட்டும் வீசிய இடதுகரம். யகாரம் என்பது அபய வலதுகரம். நகாரம் என்பது அனல் ஏந்திய இடதுகரம். மகாரம் என்பது ஊன்றிய வலது திருவடி. இதுல சிவ வருது. முன்ன நமசிவாயில முதல் மா வருது. நா என்பது திரோதானம், மா என்பது ஆணவமலம். இங்க என்ன வருது பாருங்க, முதல்ல சி வருது. சி என்பது சிவம், வா என்பது அருள். ஆகவே சிவ என்பது யகாரமான உயிரை சிவமான் தன்மை பெற செய்வதால் இது ஞான நடனம். சிவ என்பது சிவா முதல் எழுத்து வச்சு ஓதுறீங்க. இந்த சிவ என்பது யகாரமான உயிரை சிவமான் தன்மை பெற செய்வதால் அது ஞான நடனம். நல்லா கவனிக்கணும். சிவமான் தன்மை தான், சிவனாக மாறாது. சில பேர் சொல்றாங்க மற்ற மதத்தவர்கள் உயிர் முக்தி அடைஞ்சா இறைவனுடைய 5 வேளை பண்ணுன்றாங்க. அது கிடையவே கிடையாது. அதனால்தான் சிவமான் தன்மைன்ட்டாங்க. சிவமாக மாறாது. தன்மை வேற, சிவனாக மாறுறது வேற. முக்தி அடைஞ்ச உயிர் பெருமானுடைய எண்குணங்களை பெறும். நம்ம கிட்ட இருக்க முக்குணங்கள் போயிடும். சத்துவ ரஜச தாமச குணங்கள் போயிடும். பெருமானுடைய 8 குணங்கள் வந்துடும். ஆனால் 5 வேள் பண்ண முடியவே முடியாது நமக்கு. ஏனென்றால் உள்ளதே சிறக்கும். 5 வேள் பண்ணுகிற ஆற்றல் உயிருக்கு எப்பொழுதுமே கிடையாது. ஆகவே சிவமான தன்மை பெற செய்வதால் இது ஞான நடனம்ன்றார். அதனால பழைய பாடல் கூட இருக்கு. சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. ஔவையார் நினைக்கிறேன். சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லைட்டாங்க. திருவாய் பொலிய சிவாய நமவென்று நீர் எழுந்தேன். கருவாய் கிடந்து நான் பாடின வாழ்த்து பாடல்ல, பெருமானுடைய பாடல் பாடின கருவாய் கிடந்து அந்த பாடல்ல திருவாய் பொலிய சிவாய நமவென்று நீர் எழுந்தேன். திருவாய் பொலினா சொல்லிக்கொண்டே நீரணியணுமா. பெருமானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே நீரணியணுமா. அங்க என்ன சொல்றார் மாணிக்க வாசகர்,
நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன்றார். அவர் ஒண்ணுமே தவம் செய்யல. ஏன்னா அவர் குதிரை வாங்க வர்றார். அரசர் கொடுக்குற பொருளை எடுத்துக்கிட்டு குதிரை வாங்க வர்றார். அங்கே திருப்பரந்துறையில இவர் குருநாதர் வடிவில் அங்கே சீடர்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கார். அவரை பார்த்துமே அவர்கிட்ட ஒரு ஈர்ப்பு வந்து அங்க போயிட்டாரு. ஆகவே இவர் தவம் ஒன்றும் செய்யல. அவரை அடைவதற்காக பெருமான் மாணிக்கவாசகர் தவம் செய்யறார். ஆனா முற்பிறவிலும் செஞ்ச தவம் தான் அப்படி வந்திருக்கு. முற்பிறவிலே அவர் செய்திருந்த அந்த சிவ புண்ணியம் தான் இந்த பிறவிலே உடனே அவரை பெருமான்ட்ட அங்க அழைத்து கொண்டு சென்றிருக்கு. ஆனா அவர் இப்படி சொல்றார், நான் ஐயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன்றார். இன்னொன்னுங்க, சிவயதான் மந்திரம். சிவய அதான் மந்திரம். ஆனா அதை தொடர்ந்து சொன்னீங்கன்னா சிவைய சிவைய சிவையன்னு சொல்லும் போது இந்த உயிரானது அருளுக்கும் சிவத்துக்கும் நடுவில் நிற்கும். அப்படி எழுதி பாருங்க, சிவைய சிவையன்னு எழுதி பாருங்க. சிவைய சிவைய எழுதி பார்த்தீங்கன்னா வானாக்கு பக்கத்துல யானா இருக்கும், அதுக்கு பக்கத்துல சீனா இருக்கும். இது என்ன சொல்றாங்க, இருதலை மாணிக்கன்றாங்க. சிவைய சிவ இருதலை மாணிக்கம். உயிரானது ஒரு பக்கம் அருள் காப்பாத்துது, ஒரு பக்கம் சிவா இருக்குது. நடுவுல உயிரானது அந்த இன்பத்தை பறி கொண்டு ஒரு பக்கம் அருள் இருக்கு. சிவ சி இந்த பக்கம் சீனா இருக்கு. வா என்பது அருள் சக்தி, யா என்பது உயிர், சி என்பது சிவம். ஆகவே உயிருக்கு ஒரு பக்கம் அருள் இருக்கு, ஒரு பக்கம் சிவம் இருக்கு. ஆகவே இதை என்ன சொல்றாங்க, இருதலை மாணிக்கன்றாங்க. சிவைய சிவ இருதலை மாணிக்கன்றாங்க. இந்த சிவாயக்கு நம்ம அப்பர் பெருமான் ஒரு தேவாரத்திலங்க 5ஆம் திருமுறையில 51ஆவது பாடல்ல 6வது பாடல் நடுவுல கொண்டாந்து வச்சிருக்காரு சிவாயன்றத. 5ஆம் திருமுறை 51வது பதிகம். 5ஆம் திருமுறை 51வது பதிகம் 6வது பாடல் நடுவுல சிவாயன்னு வச்சிருக்கார். விண்ணினார் பணிந்து ஏத்தும் வியப்புறும் மண்ணினார் மறவாது சிவாய என்று எண்ணினார்க்கு இடமா எழில் வானகம் பண்ணினார் அவர் பாலை துறையரே. திருப்பாலைத்துறையில பாடுறார். வெண்ணினார் பணிந்து ஏத்தும் வியப்புறும் மண்ணினார் மறவாது சிவாய என்று எண்ணினார்க்கு இடமா எழில் வானகம் பண்ணினார் அவர் பாலை துறையர் என்றார். இந்த சிவாய கொண்டாந்து நடுவில் வச்சிருக்கார். 5ஆம் திருமுறையில 4, 5, 6 பாட்டிருக்காரு அப்பர் பெருமான். 5ஆம் திருமுறையில 51ஆவது பதிகத்துல 6வது பாடல் நடுவுல சிவாயன்னு வச்சிருக்காரு. காரண பஞ்சாட்சரம் என்பதுங்க சிவ, இது காரண பஞ்சாட்சரம். சிகாரம் எவற்றையும் தன்னில் அடக்கி கடந்து நிற்றலையும், வகாரம் எவற்றுடன் கலந்து நிற்றலையும் குறிக்கும். அதாவது சிவ என்பது சிகாரம் எவற்றையும் தன்னுள் அடக்கி அவற்றை கடந்து நிற்றலையும், வகாரம் எவற்றுடன் கலந்து நிற்றலையும் குறிக்குமா சிவ என்பது. இதுதான் திருமந்திரத்தில் அருமையா பாட்டிருக்கார் திருமூலர். சிவ சிவ என்கில தீவினையாளர், சிவ சிவ என்கில தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்கிலர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தேவருமாவர், சிவ சிவ என்றிட தேவருமாவர், சிவ சிவ என்ன சிவகதிதானே என்று இந்த சிவ வச்சே பாடியிருக்கார் திருமூலர். இது காரண பஞ்சாட்சரம். இன்னொன்று மகா காரண பஞ்சாட்சரம் இருக்கு கடைசியா சி. இதுக்கு என்ன சொல்றாங்க, நாயோட்டு மந்திரன்றாங்க. சி என்பது நாயோட்டு மந்திரம். அதாவது நாயை ஓட்டுறது நம்ம என்ன சொல்றோம், சி அப்படின்ற எந்த விதம் ஒரு சிரமம் இல்லாம என்ன சொல்றோம், சி அப்படின்றோம். அது மாதிரி எந்த வித சிரமமும் இல்லாம நீங்க சொல்லலாமா. திருமூலர் சொல்றார், நாயோட்டு மந்திரம் நான்மறை வேதம், நாயோட்டு மந்திரம் நாதன் இருப்பிடம்,
நாயோட்டு மந்திரம் நாதாந்த சோதி, நாயோட்டு மந்திரம் நாம் அறியோமே. இது சொன்னாலே போதும். நாயோட்டு மந்திரம் நான்மறை வேதம். அது நான்மறைக்கு வேதத்தோட உயர்ந்துதான். நாயோட்டு மந்திரம் நாதன் இருப்பிடம், பெருமான் இருப்பிடமே அதானா. நாயோட்டு மந்திரம் நாதாந்த ஜோதி, பெருமான் ஜோதியா இருக்கிறார். நாயோட்டு மந்திரம் நாம் அறியோம் என்று. சி என்பது நாயை ஓட்டுறதுக்கு நம்ம எந்த வித முயற்சி இல்லாம சி அப்படின்றமே, அது மாதிரி இந்த எந்தவித சிரமமும் இல்லாமல் இந்த மகா காரண பஞ்சாட்சரத்தை நீங்க சொல்லலான்றாங்க. இதுல இன்னும் ஒண்ணுங்க, இந்த சிவபிரகாசன் கற்பனை கலைஞர் சிவபிரகாசன் ஒருத்தர் இருந்தார். அவர் சிவநாம மகிமைன்னு ஒரு பாடல் 10 பாடல் பாடியிருக்கார். அதுல இந்த சிவத்தை பத்தி விளக்கியிருக்கார். சிவ என்பது எப்படி என்று விளக்கியிருக்கார். ஆனா 10 பாடல் பாடிச்சா 1 மணி நேரம் ஆயிடும். அது அடுத்த வகுப்புல பார்த்துக்கலாமா? சரிங்கய்யா, சரி. ஏன்னா அது சிவநாம மகிமைன்னு ஒண்ணு இருக்குமா, சிவபிரகாசர் பாடியிருக்கார். அந்த சிவ சிவன் சொன்னீங்கன்னா என்ன பலன்னு ஒரு 10 பாட்டுல சொல்லியிருக்கார். அது இப்ப ஆரம்பிச்சா 1 மணி நேரம் ஆயிடுமா? அதனால அடுத்த வகுப்பு வச்சுக்கலாங்களா? அடுத்த வகுப்பு வச்சுக்கலாம். சரிங்கம்மா. இந்த அளவில் இப்போ நம்ம பெருமானுடைய திரு ஐந்தெழுத்துல பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் திரு ஐந்தெழுத்துல நிறைய இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு பார்த்துருக்கோம். இதுல முக்கியமான ஒன்று பார்த்துட்டு இந்த அளவில் நிறுத்திக்கலாம். திருமேனியில 5 வழி. இந்த திருமேனியில உருவமா இருக்குன்னு சொன்னோம். திரு ஐந்தெழுத்து உருவமா இருக்கு. பாதாதி கேசம், கேசாதி பாதம் பார்த்தோம். இப்ப இந்த திருமேனில 5 வழி நடக்குது. பெருமாண்டு திருமேனில 5 வழி நடக்குது. படைத்தல் உடுக்கி ஏந்திய வலதுகரம், படைத்தல் உடுக்கி ஏந்திய வலதுகரம், காத்தல் அபய வலதுகரம், படைத்தல் உடுக்கி ஏந்திய வலதுகரம், காத்தல் அபய வலதுகரம், அழித்தல் அனல் ஏந்திய இடதுகரம், அனல் ஏந்திய இடதுகரம், மறைத்தல் ஊன்றிய வலது திருவடி, மறைத்தல் ஊன்றிய வலது திருவடி, அருளல் தூக்கிய இடது திருவடி, படைத்தல் உடுக்கி ஏந்திய வலதுகரம், காத்தல் அபய வலதுகரம், அழித்தல் அனல் ஏந்திய இடதுகரம், மறைத்தல் ஊன்றிய வலது திருவடி, அருளல் தூக்கிய இடது திருவடி. அப்போ பெருமானுடைய அந்த திரு ஐந்தெழுத்தே திருமேனியா இருக்குன்னு பார்த்தோம். பாதாதி கேசம், கேசாதி பாதம். நம சிவாய என்பது பாதாதி கேசம், சிவாய நம என்பது கேசாதி பாதம். இப்போ அந்த திருமேனியிலே 5 வழி நடக்குது. அதனால்தான் அந்த நடனத்தை 5 வழி குறிக்க தான் சொல்றாங்க. அப்புறம் இன்னொன்று கேட்குறாங்க, திரு ஐந்தெழுத்துல எதை ஓதலாம்? இதோட முடிச்சுக்கலாங்க. திரு ஐந்தெழுத்துல எதை ஓதலாம், எது உயர்வானதுன்னா உங்க பக்குவம் ஏதோ அதை குருநாதர் சொல்லுவார். உங்களுக்கு உங்களுடைய பக்குவம் என்ன இருக்கோ அதற்கேற்ப உங்க குருநாதர் உங்களுக்கு அதை சொல்லுவார். ஏனென்றால் சாதகனுடைய பக்குவம் பல தரப்பட்ட நிலையில இருக்கு. ஒரே மாதிரி உங்களுக்கு இருக்க பக்குவம் எனக்கு இருக்கா பக்குவம் அவங்களுக்கு இருக்காது. ஆகவே குருநாதர் உங்கள் பக்குவத்திற்கேற்ப எதை ஓத வேண்டும் என்று சொல்லுவாரோ அதை நீங்க சொல்லி கொண்டு வரலாம். இதை மந்திர வேந்துன்றாங்க. மந்திர வேந்துன்னா அது மந்திர ராஜம். மந்திரங்களுக்கு இதான் ராஜான்றாங்க. திரு ஐந்தெழுத்து தான். எத்தனை மந்திரங்கள் இருந்தாலும் உலகத்துல இதுதான் ராஜாவாம். முந்தை முதல் மந்திரங்கள் எல்லாம் தோன்றும் முதல் ஆகும் முதல்வனார் அஞ்செழுத்து. முந்தை முதல் மந்திரங்கள் எல்லாம் தோன்றும் முதல் ஆகும் முதல்வனார் அஞ்செழுத்து. முந்தை முதல் மந்திரங்கள் எல்லாம், இதுல இருந்தா எல்லா மந்திரம் வருதான். முந்தை முதல் மந்திரங்கள் எல்லாம் தோன்றும் முதல் ஆகும் முதல்வனார் அஞ்செழுத்து. பெரிய புராணம் 2169. யார் ஓதலாம்னா எல்லாரும் ஓதலாம். ஓதுவதற்கு இது கிடையாது. ஒரு இவர் தான் ஓதணும் அவர் ஓதணும் அப்படிலாம் கிடையாது. யார் யார் அன்போடு ஓத வேண்டும் அதான். இந்த அளவிலே முடிச்சு நிறைய இருக்கு திரு ஐந்தெழுத்துல. ஆகவே இந்த அளவில் நிறைவு செய்து கொண்டு மற்ற திரு ஐந்தெழுத்து என்ற தலைப்பிலே நாம் இன்னும் நிறைய சிந்திக்க இருக்கிறோம். அதை அடுத்த வகுப்புல சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாதனம் தொடர்ச்சி மிக அருமைங்கய்யா.
நிறைய வருது, நிறைய இருக்குமா? ஆமா, நிறைய கருத்து எடுத்து சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. அதான் எப்படி நம்ம சுயபோகமா மாறணும், அந்த தன்மணிப்புலாம் நீங்கன்னா நமக்கு அந்த பாவனை நமக்கு கிடைக்கும். ஆனா சிவமா மாற மாட்டோம், அந்த பாவனையா இருப்போம் அப்படின்றதுனால அழகா எடுத்து சொன்னீங்க. அந்த ஆணோட இயல்புனா சார்ந்த தன்மையா தான் விளங்கும் இல்லையா? பெருமானே நம்ம சார்ந்து வாழ்ந்தனா பெருமான் மாதிரி நம்ம வருவோம். ஆனா அவருக்கு 8 வித குணங்கள் சொல்லுவோம். ஆனா நம்ம அதெல்லாம் இல்லாம இருப்போம். அதான் ஒரு வித்தியாசம். ஆனா ஒன்றாய் உடனா வேற இருந்து நமக்கு அருள் புரிந்து கொண்டேதான் இருக்கிறாங்க பெருமாள். முதல்ல நமக்கு ஒன்றாய் உடம்புக்குள்ளே இருந்து எல்லாம் விளக்குற உடம்ப கொடுத்து உயிரை கொடுத்து, உயிர் வந்து நமக்கு வந்து என்ன சொல்றது, உடம்பு மட்டும் தான் கொடுக்குறாரு. வினைக்கு ஏற்ப உடனா இருந்து கருவிக்காரங்களாம் கொடுத்து நமக்கு எல்லாமே அருள் படைக்கிறாரு. வேறா இருந்து கொண்டே பலவிதமான காரியங்கள் நம்ம செய்து கொண்டிருக்கிறாரு. அத ஒன்றிலிருந்து அறிவிக்க இல்லைன்னு அவர் ஒன்றாய் இருந்து நமக்கு எல்லாமே அறிவிக்கிறாரு தான். அயராது நம்ம எப்படி பெருமான பற்று இருக்குன்னா அயராத அன்பு, அதீத அன்பு வேண்டும். இந்த மாதிரி இருந்தா தன்முனைப்பெல்லாம் நீங்க பெருமான பற்றக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கும். நம்ம எப்படி அடங்கு ஒன்றுல பெருமானோட அடங்கிடுவாங்க. சூரிய ஒளி வியாபகத்தை பத்தி அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அந்த மாதிரி சூரிய ஒளி அதேதான் அந்த முதல் சிவஞான போதத்துல முதல் பாடல் கூட அதான் நமக்கு சொல்லுவாங்க. சிவஞான போதத்துல ஃபர்ஸ்ட் காப்பு செய்யல கூட அந்த பாட்டு தான் சொல்லி இருப்பாங்க. என்ன பாட்டுன்னா, மலர்த்தலை விழிக்கு மாயிருள் துமைய பலர் புகழ் ஞாயிறு படலின் நல்லது. ஆமா, மலர்த்தலைனா விருந்து எடுத்து விடைய உள்ள பெருமான் வந்து நம்மளுடைய இருளெல்லாம் கெடும்படி அந்த ஞாயிறு வருது இல்லையா, பலர் புகழ் ஞாயிறுனா எல்லா இடங்களும் நிறைந்திருக்கும். அது என்ன, அந்த அந்த நம்ம கண் பார்வை எப்படி கொண்டு அந்த ஒளிப்பொருளை நம்ம அடையணும்னா அந்த ஒளிப்பொருளை பாக்குறோம் இல்லையா, அதனுடைய பலனை கொண்டுதான் பெருமான் தான் நமக்கு வந்து பரம்பொருள். அவருடைய ஒளிதான் நம்ம அந்த உலகப்பற்றுன்னா இந்த மாதிரி உலகப்பற்று இல்லை, இந்த பெருமானுடைய பற்று நம்ம போகணும்ன்ற அந்த கருத்து அந்த பாட்டுல வரும். அழகா எடுத்து நீங்க சொன்னீங்க, நல்லா இருக்கு அந்த பாட்டு. காப்பு சொல்லி எல்லாத்தையுமே சொல்லிடுவாரு அந்த இதுல சிவஞான போதத்துல முதல் பாடலே எல்லாத்தையும் சொல்லுவாரு. கண் போல ஈண்டிய பெருமை கடவுளில் கண்டு கடவுளை கண்ணீர்லாம் நம்ம தீர்ந்துரும். அருந்துயிர குறமின்னு ஆன்மா நாடி நம்மளுடைய துன்பமெல்லாம் போக்கி அந்த ஆன்மா நாடுன்னு யாரு, அந்த மயர்வுன்னா நமக்கு அந்த மாயையெல்லாம் நீக்கி பெருமான் அவருக்கு அருள் புரிகிறார். நந்தி எம்பெருமானுக்கு உபதேசம் கிடைச்சு அவர் வந்து 4 பேருக்கு சொல்லி அந்த சிவஞான போதம் உரைத்தன். அப்புறம் யாருக்கு பரஞ்சோதி முனிவர் யார் கொடுக்குறாரு, வெண்ணி சுவேதேவனுக்கு உணர்த்துறாரு. அப்ப நம்ம என்ன பண்ண, பொய் கண்டான மெய் கண்ட தேவன் அவரெல்லாம் பொய் இல்லாத மெய்யான இருக்கிற பொருளை உணர்த்துறாரு இல்லையா. அப்ப பவனணி வன்பகை கண்ட தவறடி பொழிந்த தலைமையோனி என்றது இந்த உலகப்பட்டெல்லாம் நீக்கிறதுக்கு நம்ம அருள் புரியக்கூடிய பெருமானே நமக்கு வகுத்து கொடுக்குறாரு இல்லையா. அந்த மாதிரி பெருமான் நமக்கு ஒரு கருவியா எல்லாமே தராரு. ஆனா நாம என்ன பண்ண, அதெல்லாம் பிடிச்சிக்காம அந்த சிக்கனை பிடித்த மாணிக்கவாசகர் சொல்ற மாதிரி நம்ம அதெல்லாம் விட்டுட்டு உலகப்பட்டுலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அருமையா எடுத்து சொன்னீங்க. அதுக்கப்புறம் அதான் அடங்கி இருக்குது எப்படி அந்த ஒளிப்பு நம்ம அது பெருமானை பண்ண நம்ம அதுக்குள்ள வியாபகமா இருக்கிற ஒளிப்பொருள நாம அதனால அடங்கி இருப்போன்ற அந்த கருத்து சிறப்பு. அப்புறம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம் ஆன்மீகம். ஆமா, அந்த கருடரை பத்தி 3 வகையா எடுத்து சொன்னீங்க. அது பார்ப்பது போல அந்த விளக்கெல்லாம் ரொம்ப அருமையா கொடுத்தீங்க. அதாவது அந்த மந்திரவாதிகள் என்ன திருப்பானா பல நாள் மந்திரத்தை செபித்து கொண்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நாமளும் அப்படிதான், நாமளும் பெருமானை பற்றணும்னா அந்த மாதிரி அவசியமா தன்மை பெறணும்னா நாமளும் அந்த வழிபாடு நல்லா செஞ்சுட்டே இருக்கணும். அந்த மாதிரி வழிபாடு செய்ய நம்மளுடைய ஆன்மை வந்து பக்குவ நிலைக்கு வந்துடும். அப்போ முழு பொருளா இருக்கிற பெருமானை நம்ம உணர்ந்து அந்த அன்பால வழிபாடு பண்ணணும் அப்படின்ற அந்த கருத்தெல்லாம் அழகா எடுத்து சொன்னீங்க. அது ஆண்டான் அடிமை இந்த முத்தி பஞ்சாட்சர கலப்பும் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி அருமையா சொன்னீங்க. கிரி என்பது ஒரு வழிபாடு தான். உள்ளத்தில் தொப்புளது தாமரை தாண்டியத்துல 8 தாமரை நினைத்து நம்ம வழிபாடு செய்யுது. அது அகபூஜையா நம்ம செய்யணும். அது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு அழகா எடுத்து கொடுத்தீங்க. அது கூட நீங்க திருநாவுக்கரசு பாடம் ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க. நான் கூட அப்பதான் 2 நாள் மட்டும் திருவண்ணாமலை திருப்பதியும் எங்களுக்கு 63வது திருப்பதியும் வரும். ஓதிமா மலர்கள் தூவி உமையவள் பங்கா மிக்க சோதிய துலம்பம் ஏந்தோள் சுடர்மழு படையினானே ஆதியே அமரக்கோவு அணி அணா மலையுளானே நீதியா நின்னையெல்லாம் நினையுமா நினைவிடேனே. இப்பதான் நேற்று அந்த பாட்டை படிச்சோம். அப்ப நீங்க சொன்னது கரெக்டா இன்னைக்கு அப்படியே அழகா உதாரணமா கொண்டீங்க. அதாவது என்னன்னா ஈஸியா மரத்தையும் போட்டி அர்ச்சித்து வழிபாடு செய்யறோம். ஆனா நம்ம காயத்தால் செய்யும் வழிபாடு நினைதல் இல்லை, மனதால் செய்யும் வழிபாடுதான், ஓதுதல் வாயிலாக வாக்கினால் செய்ய வழிபாடுதான் சிறந்தது. அதனாலதான் திருநெல்வேலி சுத்தியா நம்ம என்ன பண்ணணும்,
எல்லாத்தையும் பஞ்சகரணம்னா அடக்கி பெருமானை எப்படி வழிபாடு செய்யணுன்ற அந்த பாட்டு நமக்கு அழகா விளக்குது. அப்போ நீங்க சொன்னீங்களா அற்ப புட்பங்கள்னு சொன்னீங்க இல்லையா? புன்னை வெள்ளை இருக்கு, சண்பகம், நந்தியாவட்டம், நீலோற்பம்னா குவடை மலர், பாதிரி, அழகி, செந்தாமரை, இதே பாட்டு தான் அப்படியே வருது. நீங்க சொன்ன கருத்து நேத்து படிச்சுதான் ஐயா இன்னைக்கு சொல்றாரு. அப்பா என்ன ஒரு அழகுன்னு நினைச்சிட்டேன். அதனால அந்த அகமலர்களாகிய நம்ம கொல்லாமை, அருள், ஐம்பொறி அடக்குதல், பொறாமை, தவம், வாய்மை, அன்பு, அறிவு ஆகிட்டு ஏத்துதல், இந்த 8 தான் நம்ம என்ன செய்யணும்? பெருமான நம்ம வந்து பொறாமப்படக்கூடாது, தவமா கொண்டு வரணும், வாமியால பெருமான வணங்கணும், அன்பால வழிபாடு பண்ணணும், அறிவினால ஆணம் வரக்கூடாது, இந்த ஐம்பொறி அடக்கணும் அப்படின்ற அந்த கொல்லாமை, உயிர் கொல்லாமை அப்படின்ற அந்த 8 நிலையும் ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. இது மாதிரிதான் வழிபாடு பண்ணணும் அப்படின்றத அந்த கருத்து சொன்னீங்க, ரொம்ப அழகா இருந்தது. ஓசை ஒளி ஏனாய் ஆனாய் நீ அந்த பாட்டுக்கு அழகா. அது மட்டும் இல்லாம அந்த 8 இது இல்லாத நிறைய பாடல் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. நிறைய பாடல், திருநீர் பூசிக்க, அதுக்கு எல்லாமே நிறைய விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அறிவு மெய்தவம், அப்புறம் ஓசை ஒளி எலாமியே, அதாவது ஓசைனா என்ன அப்படின்றது, ஒடிக்கு இதெல்லாம் இசையெல்லாம் நல்ல விளக்கம் எடுத்து சிறப்பா கொடுத்தீங்க. அருமையா இருந்தது. அல்லார்கள்லாம் வந்து நமக்கு என்னது ஒளி ஒளிமாக வந்து பார்த்து கேட்டு உணர்ந்து சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்க. அட்சரம் அந்த 5 எழுத்தை பத்தி அவ்வளவு அழகா எடுத்து கொடுத்துருக்கீங்க. அந்த நம சிவாயினா என்ன, பாதாதி கேசம், சிவாய நமனா என்ன, கேதாதி பாதம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா எடுத்து எல்லாத்தையுமே சிவசிவாய் சிவைய சிவ சி நாயோட்டு மந்திரம், அது காரண பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்லி சிவத்துக்கு அழகா சொன்னீங்க. சிக்கு நாயோட்டு மந்திரம்ன்றது அந்த சிவநாம மகிமை பத்தி ரொம்ப இது வரைக்கும் அழகா எடுத்து கொடுத்துருக்கீங்க. அதாவது காத்தல், படைத்தல், அழித்தல், அது என்னென்ன அப்படின்றத பெருமானுடைய நடராஜ பெருமானை அப்படியே நம்ம கண்மானில் கொண்டு வந்து அந்த காத்தல், படைத்தல், தொழில், அருளதெல்லாம் அந்த சிவாய் நம்ம வந்து இவர் கூட அழகா எடுத்து சொல்லியிருக்கிறார். நம்ம தியாகராஜன் ஐயா, பவானி தியாகராஜா கூட அந்த படத்தை போட்டு அப்படியே என்னென்னு நமக்கு அப்படியே சொல்லி கொடுத்தா. அது மாதிரி நீங்களே இன்னைக்கு அழகா காத்தல்ல என்னென்ன செய்யுது, அதை தூக்கிய திருவடினா என்ன, வலதுகரம் ஏந்திய கரை என்ன, படைத்தல், அருளதெல்லாம் அபயவரக்கர் தான், அழித்தல்னா அனல் ஏந்தி இடதுகாரம், மற்ற 3 திருவடின்றது அந்த 5க்கும் அழகா ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்துருக்கீங்க. அந்த நடனத்தை சிறப்பு, அந்த பெருமான ஆடக்கூட நடனத்தை அப்படியே உணர்ந்து கண்ணாலே இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல பாதாதி கேசமாவும் கேதாதி பாசமாவும் நம்ம பெருமான வணங்கணுன்ற அந்த கருத்து ரொம்ப அருமையா எடுத்து சொன்னீங்க. சிறப்பு, ரொம்ப நல்லா இருக்கு கேட்க. அடுத்தது நாங்க ஆவலா எதிர்பார்த்துருக்கோம் சிவநாம மகிமை, சிவன் 10 பாடல் இருந்து ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கோம். ரொம்ப நன்றிங்க. அருமையான ஒரு கருத்து. நிறைய சில கருத்துல நான் சொல்லல, வளர்ந்துகிட்டே இருக்கின்றன, பேச ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு தான். அருமைங்க. சிவாய நம. வாழ்த்து பாடி முடிச்சுட்டு மற்ற அடியார்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு உண்டு, யாரும் போக வேண்டாம். உங்களுடைய கருத்தையும் நீங்க சொல்லுங்க, என்ன உணர்ந்தீங்க, சந்தேகமா இருந்தாலும் கேட்கலாம். சிவாய நம. வான்மையில் வழாது பெய்க, மழி வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நல்தவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடும் வாழ்க செவ்வேல், ஏரிய மங்கை வாழ்க, யானை தன் நன்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடி தாமரை சென்னை மேல சுற்றி வணங்குகிறேன். அம்மா ஐயா ரொம்ப அருமைங்க. இன்னும் திருப்புகள்லாம் வேற எடுத்து கொடுத்துருக்கீங்க, ஒரு திருப்புகழ் விளக்கம்லாம் அருமையா எடுத்து கொடுத்தீங்க, சிறப்பு. மற்ற அடியார் பேசலாங்கம்மா, யார் பேசுறீங்களோ கை தூக்குங்க, வாய்ப்பு கொடுக்கப்படும். போனஸ்ரீ அம்மா பேசுங்க.